You often feel tired not because you have done too much, but because you have done too little of what sparks a light in you. இதோட லிட்ரல் மீனிங் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நம்ம நிறைய டைம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது நிறையா பண்ணினதுனால இல்லை, நமக்கு உள்ள லைட்டை இக்னைட் பண்ணுற விஷயம், நமக்கு உள்ள லைட் எரியிற மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப கம்மியாக பண்ணோன்னா அப்பயும் டயர்ட் ஆகுன்றது தான் இந்த மீனிங். ஸோ இட் டேக்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓப்ரா வின்ஃப்ரே அடிக்கடி சொல்லுவாங்க, யூ டோன்ட் ஹாவ் அ பாடி, யூ ஆர் நாட் த பாடி, யூ ஹாவ் அ பாடி. ஐ எம் நாட் த பாடி, ஐ ஹாவ் அ பாடி அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ ஐ அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் பாடி. இதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதை ஆறாம்பாங்க, இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் டீப்பராக படிக்கும், வென் யூ கோ டு டீப்பர் சயின்ஸ் யூ வில் நோ தேட் சம் கால் இட் த ஃபீல்டு. நிறைய பெயர்கள் இருக்குது, ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். நம்மளை சுற்றி எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. நம்ம ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோன்னா அது பிரைட்டராக இருக்கும். நம்ம பீஸ், லவ் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீல் பண்ணும்போது, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்மளால் அதை உணர முடியும். அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் நம்மளை சுற்றி ஃபீல்டு இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அந்த ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும், கொஞ்சம் பிரைட்டர் ஆகும், கொஞ்சம் அதிகமாகும். நமக்கு டயர்டாகிற விஷயங்கள் பண்ணும்போதோ, இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணும்போதோ, சம்திங் நம்ம பண்ணும்போது அது அந்த எனர்ஜியை ஷ்ரிங்க் பண்ணும். அந்த எனர்ஜியிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பாடி அந்த நம்மளை சுற்றி இருக்க ஃபீல்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீல்டை சின்னதாக்கும். ஸோ இதனால தான் மில்லியனர்ஸ்லாம் சொல்கிறாங்க, பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு லெட்ஸ் நாட் கோ டீப்பர். இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வீடியோ போடுவேன் நான். ஜஸ்ட் பட் யா, spiritual science or spiritual science series 1. Bye bye.